சாரி அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட இடத்த காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. நான் என்னோட சுயநலத்துக்காக தான் இதை செஞ்சேன். என்ன உளற? என்ன ஸ்ரீஜா உன்னோட பிரச்சனை? சொல்றேன் அத்தை. ராகவ் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறாரு. அவர் என் முகத்தை பார்த்து கூட பேசுறது இல்ல. நீங்களும் வர்ஷினிய என் மருமகன்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. கல்யாண வீட்டுல கூட வர்ஷினிய தான் உங்க மருமகன்னு சொன்னீங்க. நீங்க மனசுல இருந்து அத சொன்னீங்களோ இல்ல யதார்த்தமா சொன்னீங்களோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா அத கேக்குறப்போ நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன் அத்தை. என்ன பேசுற ஸ்ரீஜா? வர்ஷினி மேல இருக்கிற பாசத்துல நான் அப்படி பேசுறேன். நீயே அத குதர்க்கமா புரிஞ்சுக்கிற? அத்தை, என் மனசுல பட்டதா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வர்ஷினிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இது எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைச்சுதான் நான் தரகரை வர சொன்னேன். வீட்ல அதுக்குதான் பெரியவங்க நாங்க இருக்கோமே. ஐயா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம், அதனால அவ உங்களை வர சொல்லிட்டா. சாரி, எங்களுக்கு இப்ப வரன் எதுவுமே தேவைப்படல. நீங்க கிளம்பலாம். அத பத்தி பரவாயில்லம்மா. ஆனா உங்க வசதிக்கு கொஞ்சம் கூட குறையாத சம்பந்தமா நான் கொண்டு வந்திருக்கேம்மா. மன்னிக்கணுங்க ஐயா, என் மருமக வர்ஷினிக்கு நான் ஏற்கனவே வரன் பார்த்து வச்சிட்டேன். நீங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், போயிட்டு வாங்க. அது வந்து ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோட போக வேண்டாம். ஐயா, நான் ஜாதகம் வாங்காம பணம் வாங்குறது இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வரேன். ஐயா ஐயோ, இருங்க பரவாயில்ல, எங்க மனசு திருப்திக்காக வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, இருக்கட்டும், பரவாயில்லைங்க ஐயா. வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரங்க ஐயா, வரமா, எல்லாருக்கும் வரேன். சுபத்ரா, தரகர்கிட்ட நீ என்ன சொன்ன? நீ சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரியலையே. நான் என் மருமகளுக்கு வரன் பார்த்துட்டேன்னு சொன்னேன்.